पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 18 நாட்கள் அற்புதமாக யுத்தம் நடந்து பகவான் கிருஷ்ணனின் கருணையினால் பாண்டவர்கள் வென்று அந்த விஷயத்தை திருதராஷ்டிரிடம் காந்தாரியிடம் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி அடுத்து அந்த ராஜ்யத்தை தர்மராஜன் ஏற்க வேண்டும். இந்த நிலையில் தர்மராஜனுக்கு ஒரு விதமான மனக்குழப்பம். இத்தனை பேர் இறந்ததற்கு நாமே காரணமாகிவிட்டோம். அவர்கள் இறந்து இந்த ராஜ்யத்தை நாம் பெற வேண்டுமா என்கின்ற சிந்தனை. காட்டிற்கு சென்று தபம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் ஒரு முடிவினை எடுத்தார். அதாவது யுத்தம் செய்தால் கூட எத்தனையோ பேர் உதவிக்கு வருவார்கள். ஆனால் தர்மராஜன் மனதில் ஏற்பட்டிருக்கும் இந்த ஒரு போராட்டத்திற்கு அவனாக வெளியா வந்தால் ஒழிய இதற்கு தீர்வு என்பது இல்லை. அப்போ எதையோ மனதில் நினைத்து கொண்டு நான் ராஜ்யம் ஏற்க மாட்டேன், அது அவ்வளவு என்ன சொல்வது ஏற்புடையது அல்ல, காட்டிற்கு செல்கிறேன் என்பதிலேயே பிடிவாதமாக இருந்தார். ஆனால் மற்ற அனைவருமே இவ்வளவு கஷ்டப்பட்டு அனைவரையும் கொன்று ராஜ்ய பரிபாலனம் செய்யும் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கிறானே என்று அத்தனை பேரும் ஒரு விதமாக உபதேசம் செய்தாலும் எதனையும் ஏற்கவில்லை. அப்போ தேவஸ்தான ரிஷிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நல்ல படித்தவர், அவர் சொல்றார், தர்மராஜா, முதலில் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் அர்த்தமே மிகவும் சிரேஷ்டமானது. அதாவது தர்ம அர்த்த காம அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் நமக்கு தேவைப்படுவது அர்த்தம் என்றால் செல்வம் என்று பொருள். நிச்சயமாக வாழ்வதற்கு நிச்சயமாக அந்த செல்வம் தேவையே தேவை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உனக்கு எந்த விதமான பகைவர்களும் இல்லை தர்மராஜா. அது மட்டுமா அப்படின்னா இப்பொழுது நீ அனைவரையும் வென்று இந்த பூ மண்டலத்திற்கே ராஜனாக இப்ப நின்று கொண்டு இருக்கிறாய். நிச்சயமாக இதனை நீ பரிபாலனம் செய்வதே உனக்கு உகந்தது என்று தேவஸ்தான ரிஷிகள் சொல்கிறார். இதுல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் என்பது நல்லவர்களிடம் மட்டும் இருப்பதில்லை, சில சமயம் தவறானவர்களிடம் செல்வம் சேர்ந்து விடுகிறது. அந்த செல்வத்தினால் எந்த விதமான பயனும் இல்லை. அதாவது யஜ்ஞம் யாகங்கள் செய்வதற்காக அந்த செல்வத்தை பயன்படுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் நிச்சயமாக அந்த யாக யஜ்ஞங்களை செய்யவே மறந்து விடுகின்றனர், அதுக்கு உற்சாகமே கொடுப்பதில்லை. அந்த செல்வம் நம்மை விட்டு போய் விடக்கூடாது என்பதிலேயே கவனம் செலுத்துகின்றனர். ஏன்னா அந்த ஆசையானது மனதிலே மிகுந்து இந்த உலகத்தில் பணம் ஒன்றுதான் மிக மிக முக்கியமானது என்கின்ற எண்ணம் நிறைந்து விடுகிறது. அதனால் என்ன ஆச்சு, மமதை அதிகமாகி உலகத்தில் எவ்வளவு பாபங்கள் இருக்கோ அத்தனை பாபங்களும் செய்கிறான். தான தர்மம் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்காது தேவையற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ அது கூட யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து இருக்க வேண்டும் ஒரு ராஜனானவர். இப்போ தானம் கொடுத்தால் என்ன பலன், தானம் கொடுக்காவிட்டால் என்ன விதமான பாபம் வந்து சேரும், யாருக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பது கூட ஒரு அறிவு. அந்த மாதிரி அறிவை நீ மிகவும் பெற்றவன் தர்மராஜா. நீ எப்போவுமே அந்த செல்வம் தர்மம் அறிந்தவரிடம் இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நல்லவர்களுக்கு விநியோகிக்கப்படும் தர்மராஜா. அப்போ வேதம் கற்றவன் நீ, தர்மம் அறிந்தவன் நீ. இந்த மாதிரி ஒரு நற்குணங்கள் நிரம்பிய உன்னிடம்தான் இந்த ராஜ்யமானது இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா
என்னுடைய ஆரம்பத்திலிருந்து அர்த்தம் என்பது நிச்சயமாக வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் என்று சொல்கிறேன். அந்த அர்த்தம் என்கின்ற செல்வமானது சரியான பேர்களிடம் இருக்க வேண்டும் என்பதும் நிச்சயமான ஒன்று. தர்மராஜா, உன்னை போன்றவர்களிடம் செல்வம் இருக்க வேண்டும், அந்த ராஜ்ய பரிபாலனமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்லவர்கள் வாழ்வார்கள். இன்னும் சொல்ல போனார், இந்த செல்வத்தின் மேல் எனக்கு எந்த விதமான பிரீத்தியும் இல்லை அப்படின்னு சொல்வதெல்லாம் தவறு. எதற்காக அப்படின்னா, அந்த செல்வத்தை அடைந்து தான் சுக போகங்களில் அனுபவிப்பதற்காக அல்ல. ஏன்னா இதை அறிந்தவன் நீ. கிரகஸ்தன் என்பவன் யாக யஜ்ஞங்களை அதிகமாக செய்ய வேண்டும், தான தர்மங்களை நிறைய செய்ய வேண்டும், பகவானுடைய ஆராதனைகளை நிச்சயமாக செல்ல வேண்டும். அப்போ யாரிடம் இந்த மாதிரி செல்வங்கள் யாக யஜ்ஞ தான தர்மத்திற்காக செலவிட்டு மிகுத்தம் என்ன இருக்கிறதோ அதில் அவன் தாராளமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம். இப்போ இதையெல்லாம் நடந்து தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வமானது அந்த யஜ்ஞத்தினுடைய பிரசாதமாகும். அப்போ செல்வம் எதற்காக நாம் தேட வேண்டும், நம்மிடம் இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி நற்காரியங்கள் செய்வதற்காக என்பதை நீ ஏன் புரிந்து கொள்ளக்கூடாது? சரி, இன்னும் சொல்ல போனா, நீ தேவையற்ற அந்த காமங்களுக்காக அந்த செல்வத்தை பயசுவது, செல்வத்தை வேண்டுவது நிச்சயமாக புண்ணியத்தை தராது. இப்போ இது அற்புதமான காலமானது கனிந்து வந்திருக்கிறது. பல நாட்களாக உங்களுடைய பிதராஜித சொத்துக்களை பெறுவதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனா, இந்திராதி தேவர்கள் கூட தன்னுடைய இந்திர பதவியை அவர் அடைந்தார் என்றால் நிச்சயமாக அவர்கள் வைத்திருந்த செல்வத்தினால் என்பதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இவ்வளவு தூரம் ஒரு கிளி பிள்ளைக்கு சொல்வது போல அப்ப தேவஸ்தான ரிஷிகள் சொன்னார். அதையும் தர்மராஜன் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த நேரத்தில் வேதவியாசர் இவ்வளவு நேரம் என்ன நடந்ததோ அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். வேதவியாசர் வந்து தர்மராஜனை பார்த்து, அப்பா, இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தர்மம் அறிந்தவன் நீ தர்மராஜா. இந்த உலகத்திலே மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஸ்வதர்மம். அவ்வளவு வேதங்களும் அவ்வளவு இதிகாசங்களும் எதை முக்கியம் என்று வலியுறுத்துகிறது என்றால் ஸ்வதர்மம். நாம் எந்த குலத்தில் பிறந்தோமோ அந்த குலத்தில் நமக்கு என்ன தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த தர்மத்தை வலுவாது காத்தே ஆக வேண்டும் என்பது விதி. அப்போ ஸ்வதர்மத்தை மீறி எந்த காரியமும் செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் செய்தாங்களா வேதங்களை பழித்த மாதிரி ஆகிவிடும். அப்போ நீ சத்திரியனாக பிறந்து உனக்கு இருக்கக்கூடிய கடமைதனை மறந்து சந்நியாசம் ஏற்பது என்பது நிச்சயமாக ஏற்படுகிறது இல்லை. அப்போ நீ நிச்சயமாக ராஜ்யபாரம் செய்வதே உனக்கு சிறந்தது. பாருங்க, உனக்காக அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனாக பகவான் கிருஷ்ணனே 5 கிராமங்களை இறைந்து கேட்டான். யாரு? கௌரவர்களிடம். எதற்காக அப்படின்னா, தர்மம் தெரிந்தவனிடம் 5 கிராமங்கள் இருந்தால் கூட அதனை அற்புதமாக நிர்வாகம் பண்ணி என்ன சொல்லுது, நல்லவர்களை வாழ வைப்பான் என்கின்ற நம்பிக்கையில் தானே நீங்கள் அந்த ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினாலே தானே. இப்போ நீ சொல்வதெல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன். சந்நியாச தர்மம் அப்ப சிரேஷ்டம் இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி உன்னுடைய மனதில் இருக்கும். ஆனால் சந்நியாச தர்மம் சிரேஷ்டம். அது யாருக்கு அப்படின்னா உனக்கானது அல்ல தர்மராஜா. இதை முதலில் நன்றாக புரிந்து கொள். கிரகஸ்தன் என்ன சொல்வாங்களே, கல்யாணம் பண்ணி இருந்து தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடிந்து, சரிங்களா, தன்னுடைய ஜீவனத்தை எல்லாம் நடந்து முடிந்து இனிமேல் இனி வைராக்கியம் இறைவன் மட்டும் போதும் என்பவன் சந்நியாசத்தை யோசனை பண்ணா பரவாயில்ல. ஆனா நீ சத்திரிய குலத்தில் பிறந்து யாக யஜ்ஞங்களை என்ன சொல்லுது செய்து தான தர்மங்களை செய்து அந்த
தர்ம பரிபாலனம் செய்ய வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு நீ சந்நியாசத்தை செய்வது கண்டிப்பாக ஏற்புடையது அல்ல. இந்த விஷயம் உனக்கானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேதவியாசர் ரொம்ப தெளிவாக சொல்றார். இப்போ ஒரு மரம் இருக்கிறதுனா எல்லா பட்சிகளும் அந்த மரத்தை ஆசிரயித்து இருப்பது போல ஒரு ராஜனை ஆசிரயித்துத்தான் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள் காத்திருக்கிறார். அப்போ நல்ல ஒரு ராஜன் எப்படின்னா அந்த பெட்சிகளுக்கு உண்டான அந்த நிழலை கொடுப்பது மரம் போல அந்த ராஜாவானவன் நிழலில் நல்லவர்கள் வாழ்வர். அந்த ஒரு நம்பிக்கையை பிரஜர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை ஏமாற்றுவது எந்த விதத்தில் நியாயம் பாரு. ஏன்னா அத்தனை பேரும் உன்னுடைய நிழலில் வாழ்வதற்காக காத்திருக்கின்றனர் தர்மராஜா. இன்னும் சொல்ல போனா உனக்கு இந்த ராஜ்ய பரிபாலனம் செய்வதே சிரேஷ்டமானது. ஏனென்றால் வேதம், ஞானம், தர்மம் அனைத்தையும் அறிந்தவன் நீ. உனக்கு எந்த காலத்திலும் பாபம் என்பது உன்னை நெருங்காது தர்மராஜா. இன்னும் சொல்ல போனா துரியோதனாதிகள் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அந்த தவறுக்கு உண்டான தண்டனையை அனுபவித்தார்களே தவிர நீயாக கொன்றாய் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய எண்ணம் தயவு செய்து மனதில் வைக்காது. அவர்கள் செய்த தவறுக்கு உண்டான தண்டனையை அனுபவித்தார்கள். இதுதானே உண்மை. இன்னும் சொல்ல போனா பாருங்க, எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேதவியாசர் தர்மராஜனுக்கு ஒரு கதை சொல்கிறார். எப்படின்னா சங்கா லிகிதா அப்படின்னு, சங்கா என்பவன் அண்ணன், லிகிதா என்பவன் தம்பி. சரி, அண்ணனுடைய தோட்டத்திற்கு தம்பியானவன் சென்றான். அதாவது சங்கன் தோட்டத்திற்கு லிகிதன் சென்றான். மரத்தில் அற்புதமாக பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தது. உடனே யாரையும் கேட்காமல் மரத்தில் ஏறினான். அங்கு இருக்கக்கூடிய பழங்களை ஆனந்தமாக சுகித்து கொண்டு இருந்தான். யாரு? லிகிதன். அந்த நேரத்தில் அண்ணன் அவன் வந்தான். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா, அப்படின்னா பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இது யாருடைய தோட்டம்? அண்ணா, உன்னுடைய தோட்டம். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ வருவது சரியா? என் அண்ணன் தோட்டம் தானே, நான் யாரை கேட்க வேண்டும் அப்படின்னா, இல்லை தம்பி, இது தவறு. உடனடியாக ராஜனிடம் சென்று நீ செய்த தவறை கூறி அதற்கு உண்டான தண்டனையை பெற்று வா என்றான். மறு பேச்சு பேசவில்லை தம்பியானவன், நேராக சென்றான். பாருங்க, லிகிதன் அரசவைக்கு வரும் பொழுது ராஜன் எழுந்து நின்றான். அப்பேற்பட்ட சக்திசாலிகள், வேதம் அறிந்தவர்கள். ஆனால் அவன் வந்து சொன்ன வார்த்தை ராஜனுக்கு ஆச்சரியப்படுத்தியது. அண்ணனுடைய தோட்டத்தில் அவனுடைய அனுமதி இல்லாமல் பழங்களை நான் திருடி தின்று விட்டேன். அதற்கு உண்டான தண்டனையை தயவு செய்து நீங்கள் கொடுங்கள் என்று ராஜன் கேட்டான். ராஜன் ஆடி போய்விட்டான். ஏன்னா குற்றம் இவன் செய்தான்னு யாரோ ஒருத்தர் அதை குற்றச்சாட்டு சொல்வாங்க. இவனாகவே வந்து நான் தான் இந்த தவறை செய்தேன் என்று ராஜன் முன்னால கேட்ட உடனே என்ன தண்டனை கொடுப்பது? நீ செய்த குற்றத்தை நீ சொன்னாய் அல்லவா, இதற்கு உண்டான தண்டனை என்ன என்பதையும் நீயே கூறிவிடு அப்படின்னா. அப்ப லிகிதன் சொன்னான், தவறான செயல் செய்த இந்த கைகளை தயவு செய்து துண்டித்து விடுங்கள் மன்னா அப்படின்னா. ராஜனுக்கு ஆடி போய்விட்டது. தான் செய்த தவறை தானாக வந்து ஒப்பிக்கொண்டு தன்னுடைய இரு கைகள் இழந்தாலும் பரவாயில்லை என்று ராஜனிடம் இவ்வளவு நேர்மையாக ஒருவன் கூறுகிறான். வேறு வழி இல்லை. அவனாகவே கேட்கும் போது என்ன செய்வது? அந்த இரண்டு கைகளையும் துண்டித்தான் ராஜன். உடனே நேரா வந்தான் அண்ணனிடம். அண்ணா, ராஜனிடம் சென்றேன். சரி, நடந்த தவறை கூறினேன். அதற்கு உரிய தண்டனையை கொடுத்தார். அதை ஆனந்தமாக வாங்கிவிட்டேன். இரண்டு கைகளையும் துண்டித்து விட்டார். உடனே அண்ணன் சொன்னா, நேரா பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிக்கு சென்று பித்திருக்கடனை செய் அப்படின்னா. பித்திருக்கடனை எப்படி செய்வது? கட்டை விரலில் எள்ளினை எடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு அதற்கு உத்தரணையில் தண்ணீர் எடுத்து அதை ஊற்ற வேண்டும். எப்படி முடியும்? ஆனால் அண்ணன் சொன்னான், எப்பொழுது அருகில் இருக்கக்கூடிய பாகுதா நதி, அந்த நதியில் எப்பொழுது ஸ்நானம் செய்தானோ
எழுந்திருக்கும் போது அவனுடைய கைகள் தானாக வந்தது. பாருங்க, அது அண்ணனுடைய தபோ சக்தி. இவா 2 பேரும் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். இவ்வளவு தர்ம நெறிப்படி வாழ்ந்தவர்களெல்லாம் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தர்மங்களை நீ மனதில் வடித்தவனாவ் தர்மத்தை பற்றி இவ்வளவு சந்தேகத்தோடு காட்டிற்கு செல்கிறேன், சந்நியாசத்தை ஏற்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இப்படியும் அண்ணன் தம்பிகள் வாழ்ந்த அந்த கதை உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? தர்மத்திற்காக உயிரையும் விட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் தர்மராஜா என்று பக்குவமாக வேதவியாசர் இன்னும் பல உபதேசங்களை தர்மராஜனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.